வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, பொதுவாக நம்ம வீட்டில் ஏதாவது அபசகுணம் நடக்க போதுன்னா தெய்வங்கள் வந்து சில அறிகுறிகள் மூலமாக எச்சரிக்குமா. குறிப்பாக கண்ணாடி உடையிறது, எண்ணெய் கொட்டுறது, குங்குமம் சிதறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அபசகுணம்னு பார்க்கப்படுது. அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புனோம்னா கணவர் இல்லாத பெண்கள் ஆப்போசிட்டில் வந்தாங்க அப்படின்னா அதையும் அபசகுணமாக கிராமத்தில் வந்து பார்க்கறது வழக்கமாக இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் கந்திஷ்டி, ஓமல், சகுனம் இது எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் முடியும் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகத்தில் வாழற 90% மக்கள் பார்த்தீங்கன்னா ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனை பார்த்து பொறாமப்படுவான், பணக்காரனாக இருக்கிறவன் ஏழையாக இருக்கிறவன் சீக்கிரமாக மேலே வந்துடவே கூடாது அப்படின்றத அவன் மனசில் நினச்சிட்டே இருப்பான். ஸோ இந்த கந்திஷ்டி, ஓமல், சகுனம் இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சகுனம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் லைஃப்பில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது, ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும்போது அன்றைக்கி டேவே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்லேயே போகும். இன்றைக்கி நாள் என்ன ஆக போதோ, எந்த பிரச்சனை வரப்போதோ, யாருக்கு என்ன ஆக போதோ அப்படின்ட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பயம் வர டைமில் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அது என்ன பரிகாரம்னா காலபைரவர் பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு வெறும் மஞ்சளும் பச்சரிசியும் மட்டும் இருந்தாலே போதும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் குழையிற அளவுக்கு கொஞ்சோண்டு பன்னீரை ஊற்றி நல்லா குழைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி அதில் போட்டு அச்சதியை மாதிரி செஞ்சுக்கோங்க. அச்சதியைனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாட்டுக்கெல்லாம் சோறு வைப்போம் பார்த்தீங்களா, இந்த உருண்டை மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாட்டு வயலை வச்சு திணிப்பாங்க, அதுதான் வந்து அச்சதைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மஞ்சள், பன்னீர், பச்சரிசி இது மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அச்சதையை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துக்கிட்டு நம்மளோட வீட்டில் வாசப்படியில் 2 பக்கத்துலையும் வச்சிருங்க. வாசப்படின்றத அருகால் பக்கத்தில் 2 பக்கமும் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வாசலில் ஃப்ரண்ட்டில் நம்ம உள்ள நுழையிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் 2 பக்கமும் வச்சிருங்க. இது வைக்கும் போது காலபைரவரை மனசார நினச்சிக்கிட்டு ஓம் காலபைரவா போற்றி அப்படின்னு சொல்லிகிட்டே வைக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா ஒரு கலசத்தில் சுத்தமான தண்ணீரும் ப்ளஸ் மஞ்சளையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் துளசி இலைகள் இருக்குல்ல, அதை வந்து அந்த தண்ணியில் வச்சு வீடு ஃபுல்லாக தெளிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் எந்தெந்த இடம்லாம் சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மஞ்சள் ப்ளஸ் துளசி இந்த தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தெளிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி தெளிக்கும் போது ஓம் காலபைரவா போற்றி அப்படின்னு மனசார சொல்லணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக கந்திஷ்டி, ஓமல், சகுனம், பில்லி சூனியம் இந்த மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பாதுகாவலராக இந்த காலபைரவர் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியே கிளம்பும் போது சகுனம் சரியில்லை, கண்ணாடி உடஞ்சிருச்சு, இல்லை குங்குமம் சிதறிச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை போய் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் போயிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.